நீங்க நான் சொல்றேன் கேளுங்க, அப்படியே வாழ்ந்துட்டு போயிடணும்னா வாழ்ந்துட்டு போலாம், வாழ்வாங்க. நிறைய பேர் இருக்காங்க, இப்பயும் இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் செத்துட்டு தான் இருப்பாங்க. இந்த வருஷம் சாவாங்க, அடுத்த வருஷம் சாவாங்க, அதுக்கு அடுத்த வருஷம் செத்துட்டே இருப்பாங்க. அவங்க பாட்டு போவாங்க, சாப்பிடுவாங்க, தச்சுக்கு வருவாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பிள்ளைக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பிள்ளைக்கு எப்படியாவது நல்ல சீட்டை கிடைக்க கொடுக்கணும் ஆண்டவரே. நல்ல சீட்டு கிடைச்சிடும். அடுத்து என்ன ஜெபம்? ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த பிள்ளைக்கு நல்ல திருமணமாக வேண்டும். திருமணமும் நல்லா ஆயிடுச்சு. ஆண்டவரே, இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல பேர பிள்ளையை கொடுங்க ஆண்டவரே. பேர பிள்ளையும் வந்துருச்சு. இப்ப என்ன அடுத்து? பேர பிள்ளை நல்லாக படிக்க வேண்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த பேர பிள்ளை நல்லா படிச்சிச்சு. எப்படியாவது இந்த பேர பிள்ளைக்கு நல்ல சீட்டு கிடைக்கணும் கர்த்தாவே. பெரிய காலேஜ்ல சீட், அதுவும் கிடைச்சிருச்சு. உன் வாழ்க்கை ஃபுல்லா உன் புள்ள, உன் பேர புள்ள, இதை தவிர எதுவும் கிடையாது. உலகத்துல இருக்கிறவங்களே அது இதோட நல்லா பண்றாங்களே, பக்கத்து வீட்டுக்காரன் பிள்ளைக்கும் சேர்த்து பண்றானே. யோசிச்சு பாருங்க. கட்சிக்கு வருது, ஆண்டவரை தேடுறதும் நம்ம பிள்ளைக்கும் நம்ம பேர பிள்ளைக்குமா? இந்த வேதத்துல இவ்வளவு காரியங்கள் ஆண்டவர் எழுதி வச்சது உங்க பிள்ளைக்கும் உங்க பேர பிள்ளைக்குமா? ஆபிரகாமின் சந்ததியில இருக்கவங்க பூமியை சுதந்திரிப்பான். உங்க பிள்ளைக்கு வரட்டும், உங்க பேர பிள்ளைக்கும் வரட்டும். ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கான் பாருங்க, அவன் புள்ள அவன் பேர பிள்ளைக்கும் வரணும். அந்த தெருவுல இருக்கிறான் பாருங்க, அந்த தெருவுல இருக்கிற அவ்வளோ பிள்ளைக்கும் வரணும். அதுக்கு நீங்க தான் செய்யுங்கன்ற. There is a joy in giving. ஒண்ணும் இல்லைங்க, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது, கடுப்பா இருக்குது, வெறுப்பா இருக்குது, என்ன செய்யறதுன்னே தெரியல, ஒன்னும் நடக்க மாட்டேங்குதுன்னு வச்சுக்கோங்க. வீட்டுல ஏதாவது இருக்கு? பிஸ்கட் பாக்கெட் இருக்கா? இல்ல ரசம் இருக்கா? ரசம் சாதம், சோறு இருக்கா? ஏதோ ஒண்ணு இருக்கிறதே ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு அப்படியே தெருவுக்கு போங்கன்றேன். அப்படியே போங்க, போயிட்டு யாருமே ஏதாவது இல்லாம இருப்பாங்க, அவனுக்கு கொடுங்க. நிஜமா தான் சொல்றேன், ஒரு சந்தோஷம் வரும் உள்ள. சைக்காலஜி இது எல்லாமே மன நிபுணர்கள் சொன்னது. பெரிய பெரிய லட்ச ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருப்பான், ரொம்ப டிப்ரெஷனா இருக்குங்க, ரொம்ப முடியல, ஏதாவது மாத்திரை இருக்கா? பிரச்சனை என்னன்னா உள்ளே அமுக்கி அமுக்கி நான் 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 எனக்கு சோறு, எனக்கு பிரியாணி, என் பிள்ளைக்கு சோறு, என் பிள்ளைக்கு பிரியாணி, எனக்கு காசு, நான் நல்லா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும், நான் 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 அப்படியே உள்ளே இருக்குது. அவுட்புட்டே இல்லை, வெளியே கொடுக்கவே இல்லை. தேவன் மனிதன் எதுக்கு உண்டாக்குனார் தெரியுமா? தம்முடைய அன்பை வெளிக்காட்ட. இப்ப மனிதன் வெறும் ரிசீவிங்ல இருந்தான்னா நாரி போயிடும். ஆண்டார் அதனாலதான் வசனம் சொல்லுது, தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. ஃபர்ஸ்ட் காட், அப்புறம் பீப்புள். தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள், மக்களையும் அன்பு கூறுங்கள். ஏதோ கஷ்டப்படுறாங்க, இல்ல என்கிட்ட ஒரு 10 ரூபா இருக்கு, எடுத்து ஏதாவது செய்யுங்க, ஒரு சந்தோஷம் வரும் உள்ள. அதனாலதான் வசனம் சொல்லி, ஏழைக்கிறவங்க கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இப்போ ஒரு ஏழை கஷ்டப்படுறான், ஒரு 10 ரூபா இல்லாம இருக்க, அவனுக்கு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா ஆண்டவருக்கு கடவுள் கடன் கொடுத்த மாதிரியா. அப்புறம் ராஜ்யத்துக்கு கொடுங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுங்க, இந்த ராஜ்யம் பிரஸ்தாபமாகிறதுக்கு கொடுங்க. இதெல்லாம் செய்யும் போது என்ன ஒரு விதமான சந்தோஷம் உண்டாகும் உள்ள. இதனாலதான் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு பிரமாணமாக வைத்திருந்தார். எதை? கொடுக்கிறத. அவர் சொல்றாரு, உன் நிலத்தின் சிறந்ததை உன் விளைச்சலின் எல்லாவற்றிலும் கொண்டு வந்து தருவாயாக. அதாவது என்னன்னா, வீட்டுல ஒரு முருங்கைக்காய் செடி, முருங்கைக்காய் காய்ச்சினா முருங்கைக்காய் கொண்டு வான்றாரு. திராட்சை, மாங்காய், மாதுளை இதெல்லாம் காய்க்கும் போது என்ன பண்ணு? அந்த பழத்தெல்லாம் பறிச்சுட்டு கொண்டு வா, ஆலயத்துக்கு கொண்டு வா. ஏன்? ஏன்னா கொடுக்கறதுல ஒரு மன நிறைவு உண்டாது. அப்போ நான் எனக்குன்றத மட்டும் நான் வாழ்ந்துட்டு இருந்துட்டேன்னா ஒரு ஃபுல்னஸ், ஒரு நிறைவே இருக்காது. ஆபிரகாமை பத்தி சொல்லி உலகத்தே சுதந்திரிப்பான்னு சொல்லி இந்த சந்ததியில் ஆண்டவர் என்ன வச்சு எனக்கு இதை கொடுத்திருக்கிறார். நீங்கள் இதை சுதந்திரிக்கும்படி என்ன பண்ணிருக்கிறார்? இத வைத்திருக்கிறார்.